92வது சங்கீதம் அங்கே 729வது பக்கத்திலே இருக்கிறது. எல்லாரும் ஆயத்தமாக இருக்கீங்களா? 92வது சங்கீதம் 729வது பக்கத்திலே இருக்கிறது. சால்மனா நித்தி 2. வழமை போல முதலாவது வசனத்தை நான் வாசிப்பேன், 2வது வசனத்தை சிறார்கள் அங்கே நோர்வீஜியன் மொழியிலே வாசிப்பார்கள். 3வது வசனத்தை சபையோரே நீங்கள் வாசியுங்கள். 4வது வசனத்தை மறுபடியுமாக நான் வாசிப்பேன். இப்படியாக மாறி மாறி நாங்கள் 92வது சங்கீதத்தை 1வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரை நாங்கள் வாசிப்போம். 92வது சங்கீதம் ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிருகை நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். துன்மார்க்கர் புல்லை போல தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். ஆமென். நாங்கள் தொடர்ந்து துதி ஆராதனைகளே செல்லுவோம். பதனி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எங்களை அவருடைய மிகுந்த கிருபையினால் கூட்டி வந்து வைத்திருக்கிறார். இங்கு அவரை பாடுவதும் துதிப்பதும் அவரை ஆராதிக்கிறோம், அவரை உயர்த்துவதும் அவருடைய மிகுந்த கிருபையினால் நடக்கிறது. இந்த இடத்தில் வர முடியாமல் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். படுக்கையிலிருந்து எழும்ப முடியாமல் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இல்லாமலே எத்தனையோ பேர் போய்விட்டார்கள். ஆனால் ஆண்டவர் பெரிதான கிருபையினாலங்களை கூட்டியந்து வைத்திருக்கிறேன். நான் என்ன சங்கீதம் என்று வாசிக்கலாம் என்று பார்த்தபோது ஒரு வசனம் எனக்கு மிகுந்த என்னோடு பேசியது. அந்த வசனத்தை 92ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், காலையில் உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும். காலையில் எழும்பும் போது ஆண்டவருடைய கிருபையினால் தான் நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையினால் தான் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையினால் தான் நாங்கள் சுகமாயிருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையினால் தான் எங்களுடைய குடும்பம் சுகமாயிருக்கிறது. வேலையில் இருக்கிறோம், சந்தோஷமாயிருக்கிறோம், சமாதானமாயிருக்கிறோம். படுக்கை போகும்போது அவருடைய சத்தியம், அவருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் எங்களை அரவணைத்து காக்கிறது. அதை அப்படியே பற்றி பிடித்தால் அப்படி ஆண்டவர் எங்களை வழிநடத்தி கொண்டு போகிறார். ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதை செய்ய வேண்டும் என்று
சங்கீதக்காரன் சொல்லுற அறிவிப்பது நலமாயிருக்கும். காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும். எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா, நாங்கள் வீடு வைத்திருக்கிறோம், கார் வைத்திருக்கிறோம், வேலை வைத்திருக்கிறோம், குடும்பங்கள் கூட இருக்கிறது. எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு நாள் எல்லாமே இல்லாமல் போய்விடும். வீடு இப்போ இருக்குது, இன்னும் கொஞ்ச காலத்தில் இன்னொரு ஆள் அந்த வீட்டுக்கு சொந்தம் கொண்டாடுவான். எங்களுக்கு வேலை இருக்குது, கொஞ்ச நாளில் எங்களோட இடத்துல வேறொரு ஆள் வந்து இருக்கும். எங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், பிள்ளைகள் அப்படியே வளர்ந்து நாங்கள் மறைந்து போய்விடுவோம். எங்களோட தாய் தகப்பன் இல்லாமல் போய்விடுவார்கள். ஆனால் எங்களுக்கு இருப்பது ஆண்டவர் மட்டும், அவருடைய கிருபை மட்டும். அவர் இல்லாவிட்டால் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஆண்டவருடைய கிருபையினால் தான் நாங்கள் வாழ்கிறோம். இந்த கிருபை என்ன சொல்லுங்கோ, வயசு போக போக வயது முதிர அது அப்படியே திரும்பவும் ஆண்டவர் பேசுகிறார். எங்களோட ஆண்டவர் இருக்கிற அந்த கிருபையை தவிர வேண்ட ஒன்றும் இல்லை. எங்களுக்கு கண்ணுக்கு முன்னாலே என்னுடைய வயதானவர் எத்தனையோ பேர் மறைந்து போய் விட்டார்கள். இனிமே கேள்விப்பட போகிறோம், எங்களோட வயதுள்ளவர்கள் மறைந்து போகிறதை கேள்விப்பட போகிறோம். அந்த நேரமெல்லாம் நினைவு பெறும். ஆண்டவருடைய மிகுந்த கிருபை மட்டும்தான் எங்களை வழி நடத்துகிறது. நாங்கள் அந்த கிருபைக்காக, அந்த அன்புக்காக ஆண்டவரை ஒரு நிமிடம் கண்களை மூடி நினைத்து ஆண்டவருடைய வழி நடத்த இல்லாவிட்டால் நாங்கள் ஒன்றுமே இல்லை. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் இல்லாவிட்டால் நாங்கள் ஒன்றும் இல்லை அப்பா. உம்முடைய அன்பு இல்லாவிட்டால் நாங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருந்து உம்முடைய கிருபை எங்களை வழி நடத்துகிறதப்பா. சந்தோஷத்தால் நிரப்பி வைத்திருக்கிறீங்க, இருதயத்திலே சமாதானத்தால் நிரப்பி வைத்திருக்கிறீங்க. என்ன இல்லாமல் போனாலும், என்ன சூழ்நிலை மாறினாலும் அப்பா, உம்முடைய பெரிதான தேவ சமாதானம் எங்கள் இருதயத்தை நிரப்பி வைத்திருக்கிறதுக்காக நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. ஒருவருக்கும் கிடைக்காத கிருபை அப்பா. சூழ்நிலைகள் மாற்றத்தினால் சோர்ந்து போகாமல் திடமாக நிற்க வைப்பது உம்முடைய கிருபை ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஒருவரும் தேவையில்லை, உம்மை விட்டால் எங்களுக்கு ஒருவரும் இல்லை அப்பா. எங்களுக்கு உம்முடைய அன்பை விட்டால் எதுவும் இல்லை ஆண்டவரே. ஏனென்றால் எங்களுடைய ஆசை நீங்க ஆண்டவரே, எங்களுடைய தேவை நீங்க அப்பா, எங்களுடைய சொந்தம் நீங்க ஆண்டவரே, எங்களுடைய சொத்து கூட நீங்க ஆண்டவரே. மற்ற எல்லா சொத்தும் மறைந்து போய்விடும், நாங்களும் மறைந்து போய்விடுவோம். ஒன்றுமே நிரந்தரம் இல்லை. உலகத்தில் காண்கிற எல்லாமே மறைந்து போய்விடும், ஒன்றுமே நிரந்தரம் இல்லை. நாங்கள் இந்த தொடும் எல்லாமே மறைந்து போய்விடும். இதுவும் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. எங்களுக்கு பக்கத்தில் நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவரை நீங்கள் தொட்டால் அவரும் இல்லாமல் போய்விடுவார், ஒன்றும் இல்லாமல் போய்விடும். ஆண்டவர் மட்டும்தான் உண்மை, ஆண்டவர் மட்டும்தான், அவருடைய கிருபை மட்டும்தான் எங்களை தாங்குகிறது. இதை மனதில் வைத்து உற்சாகமாக மனதில் அடி ஆழத்திலிருந்து நாங்கள் பாடுவோம். எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லையப்பா, உம்முடைய அன்பை விட்டா எதுவும் இல்லை ஆண்டவரே. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. எனக்கு உம்மை விட்டா
ஆண்டவரே. ஆமாண்டவரே, எங்களை மாற்றிக்கொண்டு வரும் தேவனே, எங்கள் சுவாபங்களை மாற்றிக்கொண்டு வரும் தேவனே. ஆண்டவரே, நீர் மட்டும் தான் நிரந்தரம் அப்பா, நீர் மட்டும் தான் நிரந்தரம் ஆண்டவரே. உம்மை விட்டு எங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை ஆண்டவரே. எல்லாம் அழிந்து விடும், எல்லாம் அழிந்து விடும் ஆண்டவரே. பணம் ஆஸ்தி போய் புகழ் எல்லாம் போய்விடும் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இவ்வளவு பெரிய அன்பு, அந்த பெரிதான அன்பினால் இங்கு இறங்கி வந்து ஆண்டவரே உம்மை நாங்கள் வேண்டாம் என்று ஒதுக்கி விட்டிருந்த எங்களை கண்டெடுத்து தேடி எடுத்து உம்முடைய கண்கள் எங்களை எங்க இருக்கிறோம் என்று தேடி எங்களை பிடித்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றி வைத்திருக்கும் தேவனை துதிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி, மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை சுற்றி இருப்பது எல்லாவற்றையும் கட்டி பிடித்துக் கொண்டு நாங்கள் இருக்கிறோம் அப்பா. ஒன்றுமே இல்லாமல் போய்விடும். நீர் மட்டும்தான் நிரந்தரம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காக நன்றி. உம்முடைய கிருபை எங்களை தாங்குகிறது, போக்கிலும் வரத்திலும் எங்களை தாங்குகிறது. நாங்கள் போகும் இடமெல்லாம் உடைய கிருபை எங்களோடு இருக்கிறது அப்பா. கால்கள் இடறி போகாதபடி தூதர்களை அனுப்பி நீங்க காக்குறீங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் வெக்கப்பட்டு போகாதபடி மனுஷன் முகத்திலே தயவை உண்டாக்குவது நீங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய தயவும் காருண்யமும் கிருபையும் இல்லாவிட்டால் நாங்கள் ஒன்றுமே இல்லை அப்பா. ஆண்டவரே, எங்களை காக்கும் தெய்வமே, உம்முடைய வசனத்தை நாங்கள் இறுகப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானித்து உமக்கு அருகாக வந்து உம்மோடு உறவாடும் போது ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களை தாங்கி வழி நடத்துறதப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் அப்பா, மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. தூரமாக இருந்தோம் அப்பா, உம்மை அறியாமல் இருந்தோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை விளங்கிக் கொள்ளாமல் இருந்தோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு நாளும் வசனத்தை அனுப்பி எங்களை ஆண்டவரே கிட்டவாக இழுத்து 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 உம்முடைய மகத்துவத்தை காண்பித்துக் கொண்டிருக்கும் தேவனை துதிக்கிறோம், 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 மகிமைப்படுத்துகிறோம் அப்பா, மகிமைப்படுத்துகிறோம். எவ்வளவு பரிசுத்தர், எவ்வளவு வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர், எங்கும் வியாபித்திருக்கும் தேவன் எங்களுடைய அப்பாவாக இருக்கிறது. எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். எங்களுக்கு ஒன்றுமே தகுதி இல்லையப்பா, நீங்கள் எங்களை தகுதிப்படுத்தினீங்க ஆண்டவரே. உம்மை விசுவாசிக்கும் போது நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. அதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு பெருமை இல்லை, எங்கள் பெருமை எல்லாம் குப்பை அப்பா. ஆண்டவரே, பெருமை உள்ளவரை எதிர்த்து நிற்கிற தெய்வம் நீங்க ஆண்டவரே. தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிற தெய்வம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் பெருமைகள் எல்லாவற்றையும் கலட்டி வைத்து ஆண்டவரே உமக்கு முன்பாக தாழ்ந்து மற்றவர்களுக்கு முன்பாக தாழ்ந்து உம்முடைய அன்பை காட்டி ஆண்டவரே இருக்கும்படியாக அழைக்கும் தெய்வமே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் சுவாமி, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். நெருங்குண்ட இருதயம் உள்ளவர்களை ஆண்டவரை நேசிக்கிற தேவனே, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை ஆண்டவரை கதறலை கேட்கும் தெய்வமே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி இருக்கும் தேவனே, ஆண்டவரே கூப்பிடும், ஆண்டவரே கூப்பிடும் ஜெபங்கள் எல்லாத்தையும் கேட்கும் தெய்வமே உம்மை துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். இந்த நேரத்தில் பணிந்து குனிந்து ஆண்டவரே பரிசுத்தரே உமக்கு முன்பாக நிற்பதற்கு நாங்கள் தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்தின தேவனே அப்பா, எங்கள் தலையில் இருக்கும் கிரீடங்களை கலட்டி வைக்கிறோம் அப்பா. பெருமை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. உம்முடைய பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து ஆண்டவரே எங்களை அப்படியே உமக்கு அர்ப்பணித்து ஆண்டவரே பரிசுத்தரே, பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தூதர்களுக்கு உம்மை சுற்றிலும் இருந்து துதிப்பது போல அப்பா, துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கும் தேவனே உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். பணிந்து குனிந்து உம் பாதம் விழுந்து பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பேன். கிரீடங்கள் கழட்டி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆராதிப்பேன். பணிந்து குனிந்து உம் பாதம் விழுந்து பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பேன்.
சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆராதிப்பேன். பரிசுத்தரே 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 இயேசுவே, பரிசுத்தரே 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 இயேசுவே. திரும்பவும் பரிசுத்தரே 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 இயேசுவே. கரங்களை உயர்த்தி பரிசுத்தரே 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 இயேசுவே. பணிந்து குனிந்து உம் பாதம் விழுந்து பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பேன். கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆராதிப்பேன். பணிந்து குனிந்து உம் பாதம் விழுந்து ஸ்தோத்திரம் அப்பா பரிசுத்தரே ஆராதிப்பேன். கிரீடங்கள் கழற்றி ஒன்றும் வேண்டாம் அப்பா, எங்களை தலையில் ஒரு பெருமையும் வேண்டாம் ஆண்டவரே. உமக்கு முன்பாக பணிந்து குனிந்து வணங்குறோம். பணிந்து பாதம் விழுந்து உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன். கிருபையும் அன்பு நிறைந்தவர் உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன். பணிந்து உம் பாதம் விழுந்து உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன். கிருபையும் அன்பு நிறைந்தவர் உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன். நீரே தூயர் தூயர் தூயர், நீரே தூயர் தூயர் தூயர், நீரே தூயர் 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 என்றென்றுமே. நீரே தூயர் தூயர் தூயர், நீரே தூயர் தூயர் தூயர், நீரே தூயர் 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 என்றென்றுமே. பணிந்து குனிந்து உம் பாதம் விழுந்து பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பேன். கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆராதிப்பேன். பரிசுத்தரே 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 என் இயேசுவே, பரிசுத்தரே 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 என் இயேசுவே, பரிசுத்தரே 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 என் இயேசுவே, பரிசுத்தரே 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 என் இயேசுவே. பணிந்து குனிந்து உம் பாதம் விழுந்து பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பேன். கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆராதிப்பேன். நாம் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் விழுந்து
ஆண்டவரே ஒன்றுமே இல்லையப்பா. அப்படியே விழுந்து உம்முடைய ஆராதிக்கிறோம் சுவாமி. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நல்லவரே, வல்லவரே, எங்களை ஆதரிக்கும் தேவனே, எங்கள் தகப்பனாக இருப்பவரே, எங்கள் ஆலோசனை கர்த்தராக இருப்பவரே, எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கேட்டு தோழனை போல ஆண்டவரே தோளின் மேல் கையை போட்டு இருக்கும் தேவனே, உம்முடைய மார்பில் சாய்ந்து கொண்டு ஆண்டவரே உம்மோடு பேசுவதற்கு இடம் கொடுக்கும் தேவனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களால் ஒன்றுமில்லை ஆண்டவரே, எங்களால் ஒன்றுமில்லை. நான் என்றதை நாங்கள் அகற்றிவிட்டு ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் நாங்கள் விழுந்து அப்பா போதும் உம்முடைய பிள்ளைகளாக இருப்பதை விரும்ப ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும் தேவனை உம்மை துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன் சுவாமி. பணிந்து உன்னாதம் விழுந்து உந்தன் நாமத்தை உயர்த்திடுவே, கிருபையும் அன்பும் நிறைந்தவர் உந்தன் நாமத்தை உயர்த்திடுவே, பணிந்து உம் பாதம் விழுந்து உந்தன் நாமத்தை உயர்த்திடுவே, கிருபையும் அன்பும் நிறைந்தவர் உந்தன் நாமத்தை உயர்த்திடுவே, நீரே தூயர், 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 நீரே தூயர், 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 நீரே தூயர், தூயர், தூயர் என்றென்றுமே. பரிசுத்தரே, பரிசுத்தரே, பரிசுத்தரே என் இயேசுவே, பரிசுத்தரே, பரிசுத்தரே, பரிசுத்தரே என் இயேசுவே. ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் சுவாமி, துதிக்கிறோம். நாங்கள் ஒன்றுமே இல்லை என்று எங்களுக்கு உணர்த்து கொண்டு வரும் தேவனே, உம்முடைய கிருபையும் உம்முடைய காருண்யமும் உம்முடைய இரக்கம் இல்லாவிட்டால் நாங்கள் ஒன்றுமே இல்லை என்று எங்களுக்கு உணர்த்தி வரும் தேவனை துதிக்கிறோம் சுவாமி, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா, மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்புக்கு முன்பாக நிற்பதற்கு நாங்கள் தகுதியே இல்லை அப்பா. ஆண்டவரே தகுதிக்கு மேலாக ஆண்டவரே எங்களை அன்பு கூறும் தெய்வமே உம்மை துதிக்கிறோம் சுவாமி, துதிக்கிறோம் அப்பா, மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரை, உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் சுவாமி. மனுஷன் மத்தியில் வாசம் செய்யும் தேவனே உம்மை துதிக்க வேண்டும் என்றதுக்காக எங்களை உருவாக்கினீங்கப்பா. ஆண்டவரே உம்மை மேலாக உயர்த்தி வைக்க வேண்டும் என்று உருவாக்கினீங்கப்பா. உண்மையே மட்டும் நாங்கள் நினைத்து கொண்டு யோசித்து கொண்டு உண்மையை மட்டும் நாங்கள் உயர்த்தி கொண்டிருக்க வேண்டும் என்று உருவாக்கினீங்கப்பா. எரிச்சல் உள்ள தேவனே, உம்மை விட்டு நாங்கள் முகத்தை திருப்பதை விரும்பாத தேவனே, உண்மையில் நம்பிக்கை வைக்க வேண்டும், உண்மையில் தங்கி இருக்க வேண்டும் என்று விரும்பும் தேவனே ஒப்படைக்கிறோம் அப்பா, எங்களை அப்படியே ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் சுவாமி, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. மாந்த நீர் எல்லாண்டவரே, மனுஷன் மாறி விடலாம், மனுஷன் சொன்னதை செய்யாமல் விடலாம், மனிதர் மறந்து போய் விடலாம் அப்பா. மறந்து போகாத தெய்வம், உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி இருக்கும் தெய்வம், எம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் சுவாமி, துதிக்கிறோம். மாற நீர் மனுஷன் அல்ல அப்பா. ஆண்டவரே வேண்டுதல் எல்லாம் கேட்கும் தெய்வமே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. அப்பா எங்கள் உள்ளத்தை ஊற்றி ஜெபிக்கும் போது ஒரு நிமிஷமும் ஒரு செகண்டும் வீணாக போக விடாத தெய்வம் நீங்க அப்பா. கண்ணீர்களை துருத்தியில் ஏந்தி கொள்ளும் தெய்வம் அப்பா. ஜெபங்கள் எல்லாம் தூர்வ வெக்கம் போல உடைய சமூகத்தில் வந்து அடைகிறது நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம், துதிக்கிறோம் சுவாமி, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் சுவாமி, ஸ்தோத்திரம் அப்பா. மேலம் மாற மாந்த நீரல்ல மேலவு கேட்டிடும் எனதுள்ள மூற்றி ஜபித்தே
இயேசுவே உம்மை ஆண்டிடுவேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் சுவாமி. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உம்முடைய திருப்பாதம் மட்டும் தானப்பா. கிருபை நிறைந்த இயேசுவே, திருப்பாதம் நம்பி வந்தேன். கிருபை நிறை இயேசுவே, தாமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே திருப்பாதம் நம்பி வந்தேன். கிருபை நிறை இயேசுவே, தாமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்த தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் எந்த தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. திருப்பாதம் உம்முடைய திருப்பாதம் மட்டும் தான் சுவாமி. உம்முடைய பாதத்தில் வந்திருக்கும் போது எல்லாமே நன்றாக நடக்கும் ஆண்டவரே. தாமதத்தை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே தாமதத்தை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிடு அன்றி, இன்னல் துன்ப நேரத்திலும் உம்மை மட்டும்தான் கூப்பிட வேண்டும் என்று சொன்னீங்க அப்பா. ஒரு வேறிடமும் போக வேண்டாம் என்று சொன்னீங்க ஆண்டவரே. என்னை நோக்கி கூப்பிடு, நானும் நீ கண்ணால காணாததும் காதுகளால் கேட்காததும் இதயத்தில் தோன்றாதமான பல காரியங்களை செய்வேன் என்று சொன்ன தேவனே, கனிவோடு என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன். கிருபை நிறை இயேசுவே,
சூழ்நிலைகள் மாறினாலும் என்ன நிந்தை வந்தாலும் ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கும் போது ஒன்று மக்களை அசைக்காதப்பா, ஒன்று மக்களை அசைக்க முடியாத ஆண்டவரே. உமது பெலனீந்திடுமே, உமக்காக யாவும் சகிப்பே, உமது பெலனீந்திடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தாமதன்மை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தாமதன்மை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே என்னை கைவிடாதிரும் நாதா, என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும் என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும். உணர்ந்து சொல்லுவோம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம். உமது பெலனீந்திடுமே, உமக்காக யாவும் சகிப்பே. எல்லாமே உமக்காக தானப்பா. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தாமதன்மை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தாமதன்மை கண்டடைந்தே, தாமதன்மை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தாமதன்மை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. நன்றி சொல்லுவோமா? காலையில கலைத்து ஓடி வந்த நமக்கு கர்த்தர் இளைப்பாறுதல் தருகிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. நம்மை விசாரிப்பவர் யாருமே இல்லை என்று சொல்லும்போது கண்ணின் மணியை போல காக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் நம்மை விசாரித்து நடத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அவருடைய நம்முடைய வேதனைகள் எல்லாம் விசாரிக்கிறவர், நம்முடைய குறைகள் எல்லாம் விசாரித்து நடத்துகிறவர், நம்முடைய தேவைகள் எல்லாம் விசாரித்து நடத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. தாய் மறந்தாலும் தகப்பன் என்னை மறந்தாலும் என்னை மறவாத அன்பு நேசர் என்று தாவீது உணர்ந்தார். அதனால தான் சொன்னார், என் ஆத்துமாவே கர்த்தருக்கு நன்றி சொல்லு, என் ஆத்துமாவே கர்த்தருக்கு நன்றி சொல்லு. அவர் ஒரு நாளும் மறப்பதே இல்லை. எத்தனை பேர் காலையில் சொல்ல முடியும்? ஒரு நாளும் அவர் நம்மை மறப்பதே இல்லை. ஹல்லேலூயா. எல்லாரும் மறந்துடுவாங்க. நீங்க அதிகமாக நேசிக்கிறவர்கள் எல்லாருமே மறந்துடுவாங்க. ஆனா நம்ம ஆராதிக்கிற தேவன் ஒரு செகண்ட் கூட உங்களையும் என்னையும் மறக்கவே மாட்டார். கரங்களை தட்ட மாட்டீங்களா? ஒரு செகண்ட் கூட உங்களையும் என்னையும் அவர் மறக்கவே மாட்டார். அவரை துதித்து பாடி அவரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்தரித்து பாட போகிறோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல். சந்தோஷமா பாடலாமா? இனிமேலும் செய்யறதெல்லாம் நினைச்சு பாடுங்க. நன்றி சொல்லு,
குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. Let's celebrate, celebrate. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அல்லேலூயா. நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறார். என் வாழ்நாளெல்லாம் சொல்லுவோம், என் வாழ்நாளெல்லாம் சொல்லுவோம், வாழ்நாளெல்லாம் வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் சொல்லும். நான் ஓடினாலும் நடந்தாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு. என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே.
கர்த்தருடைய சமூகத்துல ஆனந்த பலிகளோடு கூட வாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம எவ்வளவுதான் ஆயத்தப்பட்டிருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்துல உள்ள அழைத்து வருகிறது அவருடைய கிருபை. ஆமென். அவர் நம்ம உள்ள அழைத்து வருகிறது அவருடைய மாபெரும் தயவு. அவர் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்துல நம்ம வந்து நிற்பது அவருடைய மாபெரும் கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மை நேசித்ததுனால தான் இந்த கிருபை. அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் வரையிலும் சிந்தப்பட்டதாம். தெரியுமா? உங்களுக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து 7 இடங்களில் ரத்தம் சிந்தினார். பரிபூர்ணமான பலியை நமக்கு தந்தார். 7 என்றால் பரிபூர்ணம், உங்களுக்கு தெரியும் இல்லையா? 7 இடங்களில் அவர் ரத்தம் சிந்தினார். அவருடைய சரீரத்திலிருந்து 7 முறை அவர் ரத்தம் சிந்தினார். பரிபூர்ணமான பலி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் காலையில் உணர்றீங்க? அவர் பரிபூர்ணமா பலி செலுத்ததுனால தான் நான் இங்க வந்து நிக்கிறேன். அவர் பரிபூர்ணமா பலி செலுத்தினதுனால தான் நான் பாடுறேன். அவர் பரிபூர்ணமா பலி செலுத்தினதுனால தான் நான் ஏறெடுக்கிற பலிகள், குற்றங்கள், குறைகள் எல்லாம் மன்னித்து அவருடைய சமூகத்துல தூபமாய் நறுமணமாய் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அவர் நமக்காக பரிபூர்ணமான பலியானார். எத்தனை பேர் காலையில் உணர முடியும்? ஹல்லேலூயா. எனக்காக இயேசு கிறிஸ்து பரிபூர்ணமான பலியானார். ஒன்றிலும் குறை வைக்கவே இல்லை. 5 பலிகளும் நிறைவேற்றினார். எல்லா காரியங்களையும் பரிபூர்ணமாய் நமக்காக நிறைவேற்றி இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். காலையில ஸ்தோத்தரிப்போமா? அப்பா, நீர் என்னுடைய பட்சத்தில் இருந்ததுனால நான் இன்றைக்கு நிற்கிறேன். என் சார்பிலே எனக்காக பலியானீர், அதனால நான் இன்றைக்கு நிற்கிறேன். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எங்களுக்காக பலியான எங்கள் நல்ல செம்மறியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே, glory glory அப்பா. ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே, படைத்தவரே. ஆராதனை ஆராதனை. நேசரை உம் திரு பாதம் அமர்ந்தே, நிம்மதி நிம்மதியே. நேசரை உம் திரு பாதம் அமர்ந்தே, நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே, அதிசயமே. உயர்த்துவோம் உயர்த்துவோம் அவரை. சிங்காசனத்தில் விட்டு இருக்கிற ஒரு உயர்த்துவோம். ஹல்லேலூயா. அடைக்கலமே, அடைக்கலமே. glorify you அப்பா. அதிசயமே, ஆராதனை
செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. அப்பா நன்றி 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 ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி. நல்லவரே நல்லவரே உயர்த்துவோம். நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நல்லவரே எல்லாரும் let's all lift up. எல்லாரும் உயர்த்தி அவரை சிங்காசனத்துல வீட்டு இருக்கிற உயர்த்துவோம். வல்லவரே நல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. ஆராதனைக்குரியவர் நீங்க மாத்திரம்தான் தகப்பனே. சிங்காசனம் விட்டு இறங்கி தாழ்மையில் இருந்த எங்களை தூக்கி எடுக்க வந்து மரணத்தை ருசி பார்த்து எங்களுக்கு அப்பா அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் தடையாய் இருந்த அந்த திரைச்சிலையை உமது ஜீவனை கொண்டு கிழித்தீங்க அப்பா தகப்பனே. கிழித்து விட்டு அப்பா எங்களை உள்ளே அழைத்து செல்லுகிறவரே உமக்கு நன்றி. ஈடு இணை இல்லாத அற்புதம் அதிசயம் அப்பா தகப்பனே. ஓ க்ளோரி க்ளோரி க்ளோரி. இன்றைக்கு பாட உம்மை துதிக்க உமக்கு முன்பாக வந்து நிற்க தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்தின அந்த இயேசு கிறிஸ்துவே உமது பரிசுத்த ரத்தமே உமக்கு நன்றி. எத்தனை நன்றிகள் சொன்னாலும் ஈடு இணையாகாதப்பா. அப்பா காலம் முழுவதும் நாங்கள் நன்றி 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 என்று சொல்லிக்கொண்டே இருந்தாலும் நீர் பாராட்டின அன்புக்காக தயவுக்கு ஈடு இணையாகாது. நீர் சிந்தின ரத்தம் இன்றும் எங்களை அப்பா பாதுகாத்து வருகிற அப்பா எங்களுக்காக பலியான எங்கள் நல்ல இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால எல்லா துதிகான மகிமையும் இரட்சகர் இயேசுவின் நாமத்தினால செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். சிறியவர் வாலிபர் பாலகர் பெரியவர்கள் எல்லாருடைய உள்ளத்திலிருந்தும் அப்பா உதடுகளிலிருந்தும் கொடுக்கப்பட்ட பலிகள் எல்லாம் உமக்கு தானப்பா. எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. உமக்கே கனம் மகிமை உண்டாவதாக. இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்படியே நின்ற வண்ணமாகவே தரிசனங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு மனம் சுவிசேஷம் தேசங்கள் இவைகளுக்காக ஆண்டி ஜெபிப்பாங்க, மூப்பரமா ஜெபிப்பாங்க. எல்லாரும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இணைந்து கொள்வோம். கர்த்தர் நமக்கு அதை ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். ஆமேன். அல்லேலூயா. ஜெபிக்கும் போது ஒருமனப்படுங்க, அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. வாசிங்க, ஜெபிங்க. பரலோகத்தில் இருக்கும் எங்கள் தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் தேவனே, ஆண்டவரே உம்முடைய பாதப்படியில் வந்திருந்து நாங்கள் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஊழியக்காரனை நம்பி ஒரு தரிசனத்தை கொடுத்தீங்க அப்பா. ஆண்டவரே நாங்கள் அதற்கு இணங்கி ஆண்டவரே அதற்கு ஊடாக ஓட வேண்டும் என்று எங்களுக்கு ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்தின தேவனை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே ஒரு மனமாக உமக்குள் நாங்கள் கட்டப்பட வேண்டும் என்று விரும்பும் தேவனே அப்பா. நாங்கள் ஒருவருக்கொருவர் தாங்கி ஒருவர் அன்பு கூர்ந்து உம்முடைய அன்பை மற்றவர்களுக்கு காட்டி மன்னித்து மறந்து ஆண்டவரே உமக்குள்ளாக கட்டப்பட்டு ஆண்டவரே அது மற்றவர்களுக்கு நாங்கள் சாட்சி
சாட்சியாக இருக்கும்படி எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய அன்பு மட்டும் மற்றவர்களுக்கு காட்டப்பட, ஆண்டவரே உம்முடைய அன்பின் மூலமாக மற்றவர்களை ஓடி வர ஆண்டவரே கிருபை செய்யுங்கப்பா. எங்களோடு கூட இருந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. பலவீனங்கள் ஆண்டவரே பலனை தருகிற நீங்கப்பா. ஆண்டவரே சகாயம் இல்லாதவர்களுக்கு ஆண்டவரே சகாயம் தரும் தேவன் நீங்க ஆண்டவரே. அப்பா எங்களோடு கூட இருந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. விரும்புகிறதை விட்டு விரும்பாத பல வேளையில் செய்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே ஒருவருக்கொருவர் மன்னித்து விட்டு கொடுத்து தாங்கி ஜெபித்து ஆண்டவரே தாங்குகிற ஒரு மனத்தையும் ஐக்கியத்தையும் இந்த சபையில் தாருங்க ஆண்டவரே. எங்களை சுற்றி எத்தனையோ பேர் உண்மை அறியாதவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய அன்பை உம்முடைய மன்னிப்பும் அந்த ஆண்டவரே மனத்தை ஆண்டவரே எங்களிலிருந்து கற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே அன்பாக எப்படி இருப்பதென்று ஆண்டவரே எங்களை பார்த்து ஆண்டவரே உம்முடைய அன்பை கற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உண்மையோட தேடி வர கிருபை செய்யுங்க ஆண்டவரே. மனதில் குறையுண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் ஒவ்வொரு ஆத்மா உம்முடைய அன்பை தேடி ஓடி வர கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அதே போல எத்தனையோ ஆத்மாக்கள் உலகத்திலே ஆண்டவர் உண்மை அறியாமல் ஜீவிக்கிறார்கள். அவர்களுக்கு போகிற இடமெல்லாம் ஊழியங்கள் நடக்கும் இடமெல்லாம் ஆண்டவரே நாங்கள் ஜெபத்தால் தாங்கவும் உதவிகளை செய்யவும் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய கிருபை ஒவ்வொருவரோடும் ஒவ்வொரு ஊழியக்காரரோடும் ஒவ்வொரு மிஷனரிமாரோடும் கூட இருக்கட்டும். எங்கெங்கு உண்மை அறியாத மக்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஊழியங்கள் உம்முடைய நற்செய்திகள் எங்கெங்கும் போக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி ஏற்ற வேளையில் ஏற்ற நேரத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு ஆத்மாவும் சந்திக்கப்பட கிருபை செய்யுங்கப்பா. எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன். ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே இந்த தரிசனத்தை நமக்கு ஆமென்றும் ஆமென் என்றும் நிறைவேற்றி தருவாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் 11 மாதங்கள் நம்மளோடு கூட இருந்து உங்களுக்கு தெரியாது நீங்கள் எவ்வளோ பலவீனப்பட்டிருப்பீங்க என்று சொல்லி கர்த்தர் ஆனால் அவரோட வாக்கை தந்து பலத்தை நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. ஆகையால் அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு சுதந்திரிப்போம். கர்த்தர் நமக்கு அதை ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். ஓகே. எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர்களுக்கு நான் அந்த வசனத்தை நம்ம எல்லாரும் ஒரு மனதாய் வாசித்து சுதந்திரிப்போம். அதற்கு பிறகாக சிறு பிள்ளைகள் நார்வேஜியன் மொழியில் சொல்லி சுதந்திரிப்பாங்க. எஸ், வாசிக்கலாங்களா? இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு ஆமென்றும் ஆமென் என்றும் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ராமன் சொல்லுவீங்களா? உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கரம் பிடித்து வாழ்த்து சொல்லி கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாருன்னு சொல்லி ஆசீர்வதிங்க. ஒரு 2 பேருக்கு ஆகிலும் போய் சொல்லுங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி ஆசீர்வதிங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். எஸ், தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல். யா, தேங்க்யூ. ப்ளீஸ் பி சீட்டட். அமர்ந்து கொள்ளுங்க. அது உங்களுக்கு நன்றி.